Cardinals by our side, we'll march towards today's victory. Flying high in the sky, fast as lightning, holding their cards close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Flying high in the sky, fast as lightning, holding their cards close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Right at this moment, wanna fly so high. நானும் ரொம்ப நாளா ஜேசனையும் இசபெல்லையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏதோ ஒரு விஷயம் அவங்க என்கிட்ட மறைக்கிறதா எனக்கு தோணுச்சு. அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ரகசியமா சந்திச்சு எங்கேயோ போறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. எதிர்பாராம அந்த உயிருள்ள பொம்மைக்காரங்க கடைசியில கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மெக்கானிமோ கார் அது வேற்று உலகத்துல இருந்து வந்தது. அது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தியா இருந்துச்சு. ஜேசன் கடைசியா ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் இசபெல் ஒரு மெக்கானிமோவை ஒரு பெரிய ரோபோவா எங்க கண்ணு முன்னாடி மாத்துனா. அது இன்னொரு ரோபோட்டோட சண்டை போட ஆரம்பிச்சது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இங்க என்னதான் நடக்குது? A kind heart. இங்க என்னதான் நடக்குது ஜேசன்? நீ எதை கேக்குற? நான் தான் வீட்ல இருக்கும்போது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? வேற்று உலகத்துல இருந்துதான் மெக்கானிமோஸ் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்க அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கா? என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. நாங்க இதுவரையும் பார்க்காத இடத்துல எதுக்கு மெக்கானிமோ கார்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க? அது மாதிரி அது எப்படி மிகப்பெரிய ரோபோட்ஸா மாறுது? அது மட்டும் எதுவும் சொல்லவே இல்ல. நீ இன்னும் ஏதோ ரகசியத்தை எங்க கிட்ட மறைச்சு வச்சிருக்க. இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். ஜெய்சன், நல்லா யோசிச்சு சொல்லு. நாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். பதில் சொல்லு. நீ அந்த ரகசியத்தை சொல்லாதவருக்கு நான் விட மாட்டேன். சீக்கிரம் சொல்லு. சொல்லலன்னா விட மாட்டேன். நீயாவது இப்ப உண்மையை சொல்லுவியா? என்ன ரகசியத்தை எங்க கிட்ட இருந்து மறைக்கிற? சொல்லு. சரி, ஓகே. சொல்லு சொல்லு சொல்லுங்கறல. நான் தெளிவா சொல்லவா? கருப்பு கண்ணாடியோட குரூப் மெக்கானிமோட மிஸ்யூஸ் பண்ண பாக்குறாங்க. ஆமா, ஒரு பிளானுக்காக ஜாயிண்ட் ஃபோர்சஸ்க்காக செயல்படுறாங்க. வேண்டன் கிட்ட இருந்து நம்மள காப்பாத்த முயற்சி பண்றாங்க. ஜேசன் ரொம்ப நல்லவன். ப்ளூ லேண்டும் அப்படித்தான். ரெட் கோவோட ரேயனும் நம்ம கூட தான் இருக்காரு. ரயனும் போன தடவை ஜேசன் கிட்ட ஒரு பையன் பேசுறத பார்த்தனே, அவனா? அவன் எனக்கு தெரியுமே. இசபெல் மாதிரி அவனும் வேற்றுலகத்துல இருந்து வந்திருக்கானா? ஆனா நீங்க எதுக்காக இப்படி ரகசியமா சண்டை போறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. அதுக்கெல்லாம் என்ன காரணம் இசபெல்? இசபெல் வேற்று உலகத்துல இருந்து வந்திருக்காங்கிறது என்னால நம்பவே முடியல. நீ பாக்குறதுக்கு ஏலியன் மாதிரி கூட இல்லையே. சரியா சொன்ன. இப்ப எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இனிமே எங்க விஷயத்துல தலையிடாம இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும். கண்டிப்பா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீ கவலைப்படாத. நாங்க உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறோம். நீ சண்டையில ஜெயிக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்வோம். என்ன? கடைசியில வசமா வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. ஏன் ஹெல்ப் பண்றீங்க? அந்த கேள்விக்கே இடம் இல்ல. ஏன்னா நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அப்படி இருக்க முடியாது. என்னது? இது ஒண்ணு விளையாட்டு விஷயம் இல்ல. ஏன் இசபெல் இப்படி கோவமா பேசிட்டு போறா? இசபெல், நிஜமாதான் சொல்ற, உன்னால நம்ப முடியுதா? மெக்கானிமோ கார்ஸ் நான் பார்க்க ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நிறைய உயிருள்ள பொம்மை கார் ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்பவே முடியல.
இது பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. எதிரிகளை தேடிக்கிட்டு இருக்கு போல இருக்கே. அதை கண்டுபிடிக்க உதவி பண்ணணும். இல்ல அந்த மாதிரி செஞ்சா எனக்கு கிச்சு கிச்சு ஓட்டுற மாதிரி இருக்கு. கிச்சு கிச்சு கிச்சு. அது சரி, அவங்க காரை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்லவா, இந்த விஷயத்தை நம்ம கைவிடுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. மெக்காடிமோவை எதிர்த்து சண்டை போடுறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இது எப்படி இருக்குன்னு பாரு. இது என்னது? இனிமேல் டீம் ஒர்க்கா செயல் பண்ணலாம். இது டீம் லோகோ. ஆமா, நம்ம எல்லாரும் மெக்காடிமோ ஒன்னா சேர்க்க தானே போராடுறோம். எப்படியும் நம்ம டீமுக்கு ஒரு லோகோ டிசைன் வேணும்ல. நான் சொல்றது சரிதானே? அதெல்லாம் சரிதான். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நம்ம சண்டை போடும்போது நான் ஒரு சில உதவிகளை செய்ய தயாரா இருக்கேன். டீம் பிராண்டன் கெவின் ஜூலியட் அசெம்பிள். அடேங்கப்பா, பிரமாதம் பிராண்டன். ஹே गाइस, இசபெல் இந்த விஷயத்தை நேத்தே சொல்லிட்டா. மெக்காடிமோஸ் கூட சண்டை போடுறதுங்கிறது ஒரு கேம். ஜேசன், எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல, இது ரொம்ப அழகா இருக்கு. ஜேசனும் எவனும் நல்ல பார்ட்னர்ஸா இருப்பாங்க போல இருக்கு. ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். ஆனா நான் முதல்ல சந்திச்ச மெக்காடிமோவே எவன் தான். இல்ல இல்ல இல்ல, அச்சோ உளறி தொலைச்சிட்டேனே. எதையும் வெளிப்படையா சொல்லாத. என்னுடைய கடமெல்லாம் எப்படியாவது மெக்காடிமோ சண்டையில நான் ஜெயிக்கிறது தான். நீங்க எவ்வளவுதான் சண்டை போடணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, உங்களால நிச்சயமா அதை செய்யவே முடியாது. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல ஒரு மெக்காடிமோவை கண்டுபிடிச்சு நீங்க டேம் பண்ணணும். டைம் பண்ணணுமா? அப்படின்னா என்ன? அவன் சொன்னது எனக்கு புரிஞ்சிடுச்சு. நம்ம ஒரு காரை டேம் பண்ணணும். என்னது? ஓகே, நீ சொன்னது சரியா தான் இருக்கும். டைமிங் பண்ணிடலாம். ஆமா ஆமா, அந்த முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துட்டோம். அந்த வேலையும் நம்ம பண்ணிடலாம். அப்படின்னா உங்களுக்கு டேமிங்க பத்தின எல்லா விஷயமும் தெரியுமா? இல்ல என்ன கிண்டல் பண்றீங்களா? இப்ப கேள்வி என்னன்னா, உனக்கு டேமிங் பண்றது எப்படின்னு தெரியுமா? அது எப்படி நீ மெக்காடிமோவை டேம் பண்ணுவ? ஆமா, கண்டிப்பா எனக்கு அது தெரியும். நீ நிஜமாவா சொல்ற? அப்ப சொன்னதை செஞ்சு காட்டு. Tune Network Hamilton.blogspot.in. சரி, செஞ்சு காட்டுறேன். டேமிங் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். அது மூலமா ஹியூமன் டேமரையும் மெக்காடிமோவையும் ஒன்னு சேர்க்க முடியும். அதுக்கு முதல்ல இந்த மெக்காட் தேவை. அதுக்கப்புறம் மெக்காடிமோக்கு நேரா இதை வச்சுக்கிட்டு டேமிங் ஆன் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். பாத்தீங்களா, எனக்கு தான் தெரியும், நான் தான் சொன்னேன்ல. எல்லாம் சொல்லிட்டியா ஜேசன்? ஜேசன், ஏன் இப்படி உளறற? நீ அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்ட. எங்களுக்கு அந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. என்னது? என்ன ஏமாத்திட்டீங்க கெவின். நம்ம டேப் பண்றதுக்கு இந்த கார்டு தான் தேவை. ஏய், அது உன்னால முடியாது. ஜேசன் நினைச்சா முடியாத காரியம் எதுவும் இல்ல. விடுங்க, சொன்னா கேளுங்க. நாங்களும் ஒரு மெக்காடிமோ டேம் பண்ணிட்டா நாமளும் ஜேசன் எவன் மாதிரி ஆயிடலாம். அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அப்படின்னா அது வாங்க போலாம். இப்ப நான் என்ன பண்றது? கவலைப்படாத, ஒரு மெக்காடிமோவை அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. அவன் சொன்னது சரிதான், அவ்வளவு ஈஸியா இதை கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மெக்காடிமோங்கெல்லாம் ஒரு லெஜெண்டா இருக்கும் போல இருக்கே. ஏய், அங்க பாரு. கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு மெக்காடிமோவை கண்டுபிடிச்சிட்டேன். க்ராங்க் ரொம்ப நல்லா இருக்கு. யார் அது? டைமரா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. முடிச்சா என்ன பிடிச்சு பாரு, பார்க்கலாம். சவாலுன்னு வந்துட்டா நான் பின் வாங்கினதா சரித்திரமே இல்ல. டேமிங், ஒரு நிமிஷம். என்னது இது? நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஏய், நில்ல. என்ன பண்றீங்க? நீ என்ன பண்ற? சீக்கிரமா அதை புடி ஜூலியட்.
நான் புடிச்சிட்டேன். ஆ, ஆ. நம்ம நினைச்ச மாதிரியே ஒரு மெக்கானிமோவை கண்டுபிடிச்சு டைம் சும்மா சிரிக்காதீங்க. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட, நீங்க அந்த பொண்ணு தானே? சாரி, உன் பின்னாடியே வந்தோம். என்ன, என் பின்னாடியே வந்தியா? நான் உன்னை பார்த்தேன். நீ மெக்காடிமோவா தான் தேடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நாங்க தனியா தேடுறதை விட்டுட்டு உன் பின்னாடி வந்தா மெக்காடிமோ கிடைக்கும் எங்களுக்கு தெரியும். என்னது? முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. இத பத்தி எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீ பாக்கிறதுக்கு எங்கள மாதிரி இல்ல. இவனும் வேற்று உலகத்துல இருந்து வந்திருக்கான் போல இப்ப இருக்கு. எதுக்காக என்ன கிள்ன? நீங்க ஜாலியா இருங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா இப்படிதான் உங்களுக்கு மெக்காடிமஸ பத்தி தெரிஞ்சுதா? ஜேசன் செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு வகையா நீ செஞ்சது கூட தப்புதான் இசபெல். நான் ஒத்துக்கிறேன். நீங்க அந்த பசங்களுக்கு மெக்காடிமோ சண்டையை காமிச்சிட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு உதவி செய்யறோம்னு சொல்லிட்டு மெக்காடிமோவை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. உண்மையா சொல்லணும்னா இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இனிமே அந்த பசங்க மெக்காடிமோஸ வேட்டையாட ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு இதெல்லாம் என்ன விளையாட்டா இருக்கா? இது நம்ம உலகத்தோட பிரச்சனை. இந்த உலகத்தை சேர்ந்த ஜனங்க இதனால கஷ்டப்படவே கூடாது. அப்படி பார்த்தனா ஜேசன் கூட பூமியை சேர்ந்தவன் தானே. அவனோட விஷயமே ரொம்ப வித்தியாசமானது. அட, என்னது? அத பார்த்து நான் பயந்துட்டேன். எதுக்காக நீ பயப்படுற? இசபெல் உன்ன மாதிரிதான். நான் எதுக்கும் அப்செட் ஆகலப்பா. சரி இசபெல், இப்ப நீ என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்க? சீக்கிரமா அந்த முடிவை சொல்லு. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஜேசன், நான் சொல்றேன், நீ தான் ரொம்ப நல்லவன். உண்மையாதான் சொல்றேன். நான் தான் அடுத்தது. என்ன சொல்ற நீ? அவனுக்கு அடுத்தது நான் தான். என்னோட முறை எப்ப வருதுன்னு பாக்கலாமா? சரி சரி, ஒரு நிமிஷம் இரு. இது என்னது? ஜூலியட் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கா. அதனாலதான் ஒரு டீம் லோகோவோட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து மெக்காடிமோக்காக ஃபைட் பண்ணலாம். ஓகே, அதுக்காக லோகோ டிசைன் பண்ண பார்க்க நல்லா இருக்கும்ல. அவங்க ஹே ஜேசன், பூமியில உன்ன மாதிரி ஒரு பையன் எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரிதான் ஜூலியட்டும் மத்தவங்களும் நம்ம டீம்ல சேர்ந்துட்டாங்க. நான் அவங்கள வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி எவன். அவங்க இங்க வந்ததுக்காக நம்ம பாராட்டணும். அதான் நானும் செய்யணும்னு நினைக்கிறேன். நம்ம ஜூலியட்டோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸா? ஹலோ ஜூலியட், சொல்லு, என்னப்பா ஆச்சு? என்ன? நீ நிஜமாவா சொல்ற? நான் தான் கிராக். இவங்க எல்லாருக்கும் நண்பர்கள். உன்னை சந்திச்சதுல சந்தோஷம். இது எப்படி இருக்கு? சோ நீ இப்போ எங்களை டீம் மெம்பரா ஏத்துக்கிறியா ஜேசன்? சரி, ஏத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என் கூட சண்டை போட விரும்புறீங்களா? சண்டை போடுறதா? நமக்கு ஒரு ட்ரைனிங் கிடைச்ச மாதிரியும் இருக்கும்ல. அற்புதமான ஐடியா. ஓகே, தாராளமா போய் பார்க்கலாம். ஜேசன், நிஜமாவே அவங்களோட போய் சண்டை போட போறியா? நான் தான் முன்னாடியே சொன்னல, இது ஒரு விளையாட்டு. ஒரு நிமிஷம். என்ன? நாம இங்கே பொறுத்திருந்து பாப்போம். சரி, வா ஸ்ட்ராங் ஹார்ன். ஓகே, நான் சண்டைக்கு ரெடி. சரி, ஓகே, சண்டை போடலாம். நாங்க ரெடி. பிராண்டன், எல்லாத்துக்கும் நாங்க ரெடி. TuneNetworkHamilton.blogspot.in எங்களுக்கு எப்படி அத பத்தி தெரியும்? பிராண்டன், எப்படி சண்டை போடணும்னே தெரியாம தான் நீ சவாலை ஒத்துக்கிட்டியா? எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. ஏதோ ஒரு ஆவேசத்துல ஓகேன்னு சொல்லிட்டேன். ஜூலியட், உனக்கு அது தெரியுமா? எனக்கும் அத பத்தி எதுவும் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு கத்து தரேன். உங்களை மாதிரி புதுசா கத்துக்கிறவங்களுக்கு தப்பு நடக்கதான் செய்யும். என்னது? ரொம்ப நன்றி கிரேட்டி. ரயன் அம்மா, அவங்க இப்ப என்ன பண்ண போறாங்க?
உங்க கையில இருக்கிற 3 கார்டையும் தூக்கி போடுங்க. நீங்களே நான் பாத்துடலாம். 2 பேரும் சேர்ந்து செயல்படலாம். ஸ்ட்ராங் ஆன் மெக்காடிமோ போ. இப்ப உங்களாலையும் அதை செய்ய முடியும். நான் உன்னை நம்புறேன் கிராங்க். போ. மெக்காடிமோ போ. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னா எதிர்பார்க்கவே இல்ல. எதுக்கும் விட்டு கொடுத்துறாத ஸ்ட்ராங் ஆன். அப்ப போய் அவங்கள தாக்கு. சீக்கிரமா அவங்க கிட்ட நீ யாருன்னு போய் காட்டு ஸ்ட்ராங் ஆன். ஜேசன் ரொம்ப அற்புதமா பண்றான். போட்டி நடக்கும்போது நீங்க நடுவுல என்ன பண்றீங்க? உங்களை தைரியம் இருந்தா நீ என்ன அடிச்சிருப்ப. பிரெஞ்ச், இப்போ நீங்க தான் தாக்க போறீங்க. உங்க கார்டை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, அட்டாக் பண்ணிடுவோம். அதிரடி தாக்குதல் பண்ணு. இதைத்தானே எதிர்பார்த்தேன். ஸ்ட்ராங் ஆன் ஹார்ட் அட்டாக். இன்னைக்கு உன்னை 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். யாரும் பயப்படாதீங்க. ஓகே, இப்ப பாரு. அதிரடி தாக்குதல் பண்ணு. வாவ், நல்ல மூவ். அப்படிதான், விடாதீங்க. மறுபடியும் நீங்க தாக்குதல் நடத்துங்க. இப்போ பாரு, இறுதி தாக்குதல். அதிவேகமான தாக்குதலை கொடு. விடாம தாக்குதல் செய்யி. அற்புதமான அட்டாக். பிரமாதம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஜேசன்? அடடா, என்னாச்சு? இறுதி தாக்குதல். உன்னுடைய முழு சக்தியை வச்சு அவங்கள தாக்கு. அவ்வளவுதானா? இது ஒரு கஷ்டமான போட்டி தான். ஜேசனுக்கு இது புரிஞ்சிருக்கும். அவன் தாக்குதல்ல ரொம்ப பலமா இருந்தான். ஒரு உண்மையான போர் எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கும்னு காட்டியிருக்கான். நிஜமாவே ஜேசன் ரொம்ப பலசாலியா இருக்கான். சரியா சொன்ன. அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் போல இருக்கு. கிராங், இப்ப நான் எடுத்துக்கிறேன். என்னது? ஆ?
இனிமே நீங்க யாரும் சண்டை போட முடியாது. மெக்காடிமோவை தேடி கண்டுபிடிச்சு சொந்தமாக்கிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், ஒத்துக்கிறேன். ஜேசன், ஆரம்பத்துல இருந்து நீ இதுக்கு தான் பிளான் பண்ணியா என்ன? என்ன மன்னிச்சிருங்க. ஏய், அங்க நில்லு ஜேசன். திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் ஏன் இப்படி பண்ணா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ என்ன சொல்ற? ஜேசன் இதுக்கு முன்னாடி ஒரு சண்டையில தோத்து போயிட்டான். அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன? உண்மையா சொல்லணும்னா எவன அவன் கிட்ட இருந்து தட்டி பறிச்சதே நான் தான். உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில எவன் எப்படியும் திரும்ப கிடைச்சிட்டான். ஆனா நீங்களும் அதே மாதிரி மாட்டிக்கிறத அவன் விரும்பல. அந்த வழி உங்களுக்கு வரக்கூடாதுன்னு விரும்புறான். அதான் அவன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டான். ஜேசனோட நல்ல மனசு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே விஷயம் உனக்கு கூட பொருந்தும் இசபெல், புரியுதா? இல்ல, அது வந்து நான் அது நடக்க வாய்ப்பே இல்ல. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. இப்பதான் எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிடு இசபெல். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால ஜெய்சன் அதனாலதான் நம்ம மேல கோவப்பட்டானா? அதுதான் காரணம். ஒரு வழியில் அதுவும் நல்ல யோசனை தான். காலையில நீ எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க? என்ன யோசிக்கிற? ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டோமா என்ன யோசிக்கிறியா? ஆனா எனக்கு இந்த மாதிரி எந்த கவலையும் இல்ல. உன்ன மாதிரி தான் இப்ப நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மெக்காடிமோக்கும் நமக்கும் சுத்தமா ஒத்து வராது. பிராண்டன், கெவின், Toon Network Hamilton.blogspot.in போராடுவோம், நமக்காக செயல்படுவோம். ஹே ஜேசன், எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. எது நடந்தாலும் சரி, எங்க கிட்ட இருந்து எதையும் மறைக்காத. ஏதாவது விஷயத்தால நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எங்க கிட்ட சொல்லு. ஜூலியட், நாங்க உன்னோட நண்பர்கள் ஜேசன். சரியா சொன்ன. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி. எங்களுக்கு அப்படித்தான். ஆனா நீ கொடுத்த வார்த்தையை மீறிட்டனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா இசபெல்? அவங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்பவுமே அப்படியே இருக்கட்டும். உண்மைதான். Then there are still 2 Mechanimals we still haven't found. I will give you this. My fingers are itching. I want to test this guy right away. Geryon and Babel, the Mechanimals you guys are looking for, are in our hands. If you want them, you'll have to beat us in battle and take them. Your brother's been approved by Lord El Topo. There's nothing more honorable. It's a 2-on-2 battle. Next on Turning Mechard, Babel and Geryon. Mechanimal, go!